ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த அளவுக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயந்து தான் செஞ்சேன். சீரியஸாக டாப் நாச்சாக இருந்துச்சு. ஒன் டைம் தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் ப்ளீஸ் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 kgக்கு செய்ய போகிறேன். 1 kgக்கான அளவு சொல்கிறேன். நான் 4 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம பெருசாக போட்டால் ஆனியன் கொஞ்சம் வேவும் இது வேவாது. அதனால் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி சாப்பரில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த சாப்பரில் ஸ்லைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் 400 கிராம் ஆயில் போட்டு அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சைடில் வந்து ரைஸை வந்து 1 kg ரைஸை வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு, ரொம்ப பிசையக்கூடாது, நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். இங்கே வந்து அதே மாதிரி ஒரு சைடில் வந்து 3 லிட்ரு வாட்டரை வந்து நம்ம பாயில் பண்ண வைக்கணும். ஏன்னா அரிசி வந்து நம்ம வடித்து தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸும் புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அதில் அந்த தண்ணியில் போட்டுக்கணும். அந்த தண்ணி சைடில் இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணிட்டு பாருங்கள், ஆனியன் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குன்னு கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி ஆகணும். அதில் நம்ம ஒரு பாதி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லேயர் போட போகிறோம் இதுக்கு. அதுக்காக பாதி வந்து அதிலே இருக்கட்டும். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து சிக்கனை வந்து வந்துருச்சு. சிக்கன் வந்து ஃபுல்லாகவே மேரினேட் பண்ணணும். சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் வந்து 400 கிராம் 1 kgக்கு 400 கிராம் கேர்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து தக்காளி சேர்க்க போகிறதில்ல. ஸோ புளிப்புக்காக 1 kg 400 கிராம் கேர்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் குட்டி ஸ்பூன் இருக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நீங்கள் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் வந்தால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி, ஒரு லெமனை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6லேருந்து 8 9 கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் நாம் ரொம்ப ஸ்பைசஸ்லாம் சேர்க்கறதில்ல, இந்த பச்சை மிளகாவோட ஸ்பைசஸ் தான். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து நான் குட்டி ஸ்பூனில் 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 போதும். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்து அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எந்த ஃப்ளேவர் எந்த இது வேணால் போடுங்க பிராண்டு. நான் வந்து ஆச்சி தான் போட்டிருக்கேன். அதுவும் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருப்பேன். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 ஹவரில் 1/2 ஹவரில் 1 ஹவர் ஊறணும். நான் ஒரு டைம் இல்லைன்னு சொல்லி நான் 1/2 ஹவர் தான் ஊற வச்சேன். நீங்கள் 1 ஹவர் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆயிலோடு இருக்குல்ல, அதில் வந்து இதை வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு சைடு வந்து தண்ணி கொதிக்கிட்டோம். அதில் வந்து உப்பும் போட்டுக்கோங்க ரைஸ் வடிக்கிறதுக்காக. இதுலேயும் ஆல்ரெடி மசாலாவில் உப்பு போட்டிருப்போம். ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கணும். இந்த மசாலாக்கு தனியாக, ரைஸ்க்கு தனியாக கரெக்டாக இருக்கணும். நம்ம வேறு சைடில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதை ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வச்சு இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அந்த கொதிச்ச அப்புறம் சிம் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. ஏன்னா சிக்கன்னு சீக்கிரம் வெந்துடும். சைடில் வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசியை வந்து கழுவி வச்சுருக்கிற அரிசியை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 75% வேகணும். நார்மலாக வந்து பாதிக்கு பாதி வேக வைப்போம் பிரியாணிக்கு. இந்த பிரியாணிக்கு மட்டும் 75% இதிலே குக் ஆகிடணும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த சைடு வந்து நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து 1 கிலோவுக்கு நான் கணக்கு சொல்கிறேன். 6லேருந்து 7 பட்டை, நான் குட்டி சைஸாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் 12 ஏலக்காய், 12 லவங்கம். ஸோ அதுலேயும் போட்டுருங்க. இந்த கிரேவியில் போட்டு இங்கே பாருங்கள், கிரேவி கொதிக்குது. நான் எந்த கலருமே இதிலலாம் சேர்க்கல. சைடில் சிம்மில் இப்போது நல்லா கொதிச்சப்பறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து சைடில் 75% வெந்துருச்சு ரைஸு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். இப்போ லேயர் போடலாம். இப்போ சிம்மில் இருந்த சிக்கன் மேலே ரைஸை பாதி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது மேலே ஃப்ரைடு ஆனியன், நான் ஆல்ரெடி வந்து குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் கலந்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி மேலே போட்டுக்கிறேன். மறுபடியும் அரிசி போட்டு அதே மாதிரி ரிப்பீட்டாக குங்குமப்பூ பால், அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, ஃப்ரைடு ஆனியன், மறுபடியும் ரெட் கலர் போட்டுட்டு இதே மாதிரி 2 லேயர் போட்டுட்டு நீங்கள் இப்போ அது மேலே கீழே வந்து ஒரு தவா வச்சுட்டு அது மேலே ரைஸை தூக்கி வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வைங்க.
வெயிட் வச்சுட்டு 20 மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு தம் விடணும். அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணாலும் ஃப்ரை பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் போட்டுக்கணும். ஏன்னா வந்து அது இல்லைன்னா ஹைதராபாத் பிரியாணியில் அது எப்போவுமே இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்கும்போது சும்மா அட்ராக்டிவாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு தம் உடைச்சி காட்டுறேன். ஒரு அரிசி கூட உடையில. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. தயவு செய்து நான் ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறேன். நிஜமாக நீங்கள் நம்பி தான் ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதில்லை. ஒரே தம்மாக தான் வைப்பேன். இந்த வாட்டி தான் வடித்து செஞ்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வடித்து செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், அவருக்காக செஞ்சேன். சீரியஸாக அவர் வந்து சூப்பராக இருக்குன்னு பாராட்டிகிட்டே இருந்தார். சைடில் எல்லாருமே பாராட்டினாங்க என்ன. பாருங்கள், உங்கள் அரிசி காட்டுறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் அதுக்காக தான் அந்த ஃப்ரைட் ஆனியன் தனித்தனியாக நம்ம லேயர் எதுக்கு போட்டோம்னா இதுக்காக தான். எப்படி இருக்குது பாருங்கள். ப்ளீஸ் தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்ச